இன்னைக்கு இரவு இந்த ஈரான் போர்ல ரொம்ப முக்கியமான இரவு. காரணம், டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த அந்த கெடு இன்னைக்கு இரவோட முடியுது. இன்னைக்கு இரவுக்குள்ள ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் திறக்கல அப்படின்னா நாங்க ஒட்டுமொத்த ஈரானிய நாகரிகத்தையும் அழிச்சிருவோம்னு டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்காரு. இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? இன்னைக்கு இரவு மேற்கு ஆசியாவில் நடக்க போற விபரீதம் என்ன? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது டிகோட் பை வெங்கட். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். நம்ம கடந்த வீடியோவில் அமெரிக்கனுடைய F-15 போர் விமானம் எப்படி ஈரான்ல சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு, அதுல இருந்து 2 விமானிகளை அமெரிக்கா எப்படி மீட்டாங்க, அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ல என்ன நடந்துச்சு, ஒரு விமானியை மீட்கிறதுக்காக அமெரிக்கா 10க்கும் மேற்பட்ட விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் பறிகொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு அதே தான் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாகவும் சொல்லியிருக்காரு. அதனால அதை நான் திரும்பி சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நேற்று வீடியோவை பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோனுடைய லிங்கை நான் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன், பாருங்க. உங்களுக்கு அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெளிவாக புரியும். இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் பத்தி அமெரிக்க ஊடகங்கள்ல வெளியான செய்திகளை ஈரான் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட தகவல்களின் அடிப்படையில உறுதி செஞ்சு நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதுல சொல்லாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, 100க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை இந்த ஆபரேஷன்ல நாங்க பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார். ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி அந்த இடத்துல தான் ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. இவ்வளவு விமானங்களை கொண்டு வந்து ஒரு போர் விமானியை மீட்கிறதுக்காக அமெரிக்கா ஏன் இதை செய்யணும் அப்படிங்கிற இடத்துல அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ஃபஹான் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் நடந்தது. இதே இஸ்ஃபஹான்ல தான் ஈரானுடைய ஒரு அணுசக்தி மையமும் இருக்கு. அந்த அணுசக்தி மையத்துல ஜூன் மாதம் அமெரிக்கா ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அதுல அங்க இருந்த யுரேனியம் 450 கிலோ யுரேனியம் மண்ணுக்கடியில புதைஞ்சிருக்கு அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. அந்த யுரேனியத்தை எப்படியாவது சீக்கிரட்டா கடத்திட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா இந்த ஆபரேஷனை ஒரு நாடகம் போல நடத்தினாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு இஸ்மாயில் பாகி சொல்லியிருக்காரு. அவருடைய சந்தேகத்துல ஒரு நியாயம் இருக்கு. காரணம், ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அந்த யுரேனியத்தை எப்படியாவது கடத்திடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்ததாக அமெரிக்க ஊடகங்கள்ல முன்னாடி செய்தி வெளியாச்சு. அந்த அடிப்படையில ஈஸ்டர் நாள் அன்னைக்கு யுரேனியத்தை வெளியே கொண்டு வந்து இந்த போரில் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணலாம்னு டொனால்ட் ட்ரம்ப் நினைச்சிருந்ததாகவும், அதுக்காக தான் புனித வெள்ளி அன்னைக்கு F-15 போர் விமானம் இஸ்ஃபஹானுக்குள்ள போனதாகவும், முதல்ல ஈரானுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த F-15 அனுப்பப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. கரெக்டா ஈஸ்டர் அன்னைக்கு இந்த யுரேனியத்தை வெளியே கொண்டு வந்து இந்த போர்ல நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் டிக்ளேர் பண்றதாக இருந்ததாகவும் சில யூகங்கள் சொல்லப்பட்டுச்சு. ஸோ அந்த அடிப்படையில இஸ்மாயில் பாகியினுடைய அந்த சந்தேகத்தை நம்ம புறந்தள்ளவும் முடியாது. பார்ப்போம், அதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்போதைக்கு அது ராணுவ ரகசியமாக அந்த ஆபரேஷன் எதுக்கு நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது மேபி பின்னாடி தெரிஞ்சாலும் தெரியலாம். ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கல அப்படின்னா நாங்க ஈரானுடைய மின் உற்பத்தி மையங்கள், ஈரான்ல இருக்கிற பாலங்கள் மேல தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் முதல்ல 48 மணி நேரம் ஒரு கெடு கொடுத்தாரு. அந்த கெடுவை 5 நாட்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. அந்த 5 நாட்கள் கெடுவை 10 நாட்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. ஏப்ரல் 6ஆம் தேதியோட அந்த கெடு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 7ஆம் தேதி எக்ஸ்ட்ரா ஒரு நாளா நான் கொடுக்குறேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி ஈஸ்டர்ன் டைம், அதாவது இந்திய நேரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா புதன்கிழமை காலை 5 மணி வரும். இந்த டைமுக்குள்ள ஈரான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கல அப்படின்னா ஈரானுடைய ஒரு மின் உற்பத்தி மையங்கள் கூட மிச்சம் இருக்காது, ஒரு பாலம் கூட மிச்சம் இருக்காது. இதையெல்லாம் தகர்க்கிறதுக்கு எங்களுக்கு 4 மணி நேரம் போதும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் திரும்பவும் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. இதுக்கிடையில டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் அதிர்ச்சிகரமான பதிவு ஒன்று போட்டிருக்காரு. இன்னைக்கு இரவு ஒட்டுமொத்த ஈரானிய நாகரிகமும் அழிக்கப்படும், திரும்ப கொண்டு வர முடியாத அளவுக்கு அழிக்கப்படும்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதை நான் செய்ய விரும்பல, இருந்தாலும் செய்ய வேண்டி வரும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஈரான்ல இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது வண்டர், அதாவது ஆச்சரியம், அதிசயம் நடந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த தாக்குதல் நிறுத்தப்படும். பார்ப்போம். இன்னைக்கு இரவு வரலாற்றிலேயே மிகவும் முக்கியமான ஒரு இரவு, 47 ஆண்டுகால பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுற இரவு அப்படின்னு தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் பதிவு போட்டிருக்காரு. ஒட்டுமொத்த ஈரானும் அழிக்கப்படும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாருன்னா, ஒண்ணு அணு ஆயுதத்தை பயன்படுத்தணும், அப்படி இல்லாட்டி அங்க இருக்கிற புஷர் அணு உலையை அவங்க தாக்கணும். இது ரெண்டையும் செய்யறதுக்கான திட்டம் எதுவும் அமெரிக்கா கிட்ட இருக்கா அப்படிங்கிற ஒரு அச்சம் இப்பவே சர்வதேச அளவுல எழுந்திருக்கு. ட்ரம்ப் சொன்ன மாதிரி இன்னைக்கு அவர் தாக்குதல் நடத்த போறாரு அப்படின்னா அதை முன்கூட்டியே உலக நாடுகள் தடுக்க தவறுனாங்கன்னா ஈரான் நாகரிகம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மனித நாகரிகமே இருந்து எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். கத்தாரும் அதை தான் சொல்றாங்க, உடனடியாக இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும், அப்படி இல்லாட்டி இது கட்டுப்படுத்த முடியாத ஒரு கட்டத்தை எட்டிவிடும், இப்ப அதுக்கு ரொம்ப நெருக்கமா போயிட்டோம்,
அப்படி கட்டுப்படுத்த முடியாத இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா ஈரானை மட்டும் இல்ல, மேற்காசியாவை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்தையுமே அது பாதிக்கும். உலக அளவுல மிகப்பெரிய அளவுல பொருளாதார பாதிப்பை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதன் பிறகு இந்த மாதிரியான போர் அப்படிங்கிறது அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தை நம்ம எட்டிவிடக்கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு விரக்தி மனநிலையில கத்தாரும் பேசியிருக்காங்க. ட்ரம்பினுடைய இந்த அச்சுறுத்தலுக்கு ஈரானுடைய ஐஆர்ஜிசி படை தரப்புல இருந்தும் ஒரு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை ட்ரம்ப் இந்த மாதிரியான தாக்குதலை நடத்தினார் அப்படின்னா அதற்கு பதிலடி அப்படிங்கிறது மேற்காசியாவில் மட்டும் கிடையாது, அந்த பகுதியையும் தாண்டியும் இருக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை ஈரானும் கொடுத்திருக்காங்க. சரி, இப்படி பொதுமக்கள் பயன்படுத்துற திட்டங்கள் மேல தாக்குதல் நடத்துறீங்க, இதுல ஈரான் பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க, இதெல்லாம் போர்க்குற்றம் இல்லையா அப்படின்னு அமெரிக்க பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, தப்பே இல்ல, ஈரான் மக்களுக்கு சுதந்திரம் வேண்டும், அங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் ஒரு விலங்குகள், அதனால நாங்க இப்படிதான் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு வெளிப்படையா ஒரு போர்க்குற்றத்தை உலக அரங்குல அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். Mr. President, how would it not be a war crime to strike Iran's bridges and power plants? Because they killed 45,000 people in the last month, more than that. I think it could be as much as 60. They kill protesters, they're animals. And we have to stop them, and we can't let them have a nuclear weapon. Very simple. They want a nuclear weapon. They've been trying for a long time. I stopped them with the Obama horrible Iran nuclear deal. I stopped them in a lot of different ways. ஆனா ஐநா சபை உட்பட உலக நாடுகள் எல்லாருமே பொறுமையாக இருங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கிற இனி செய்ய இருக்கிற அந்த போர்க்குற்றத்தை தடுக்கணும் அப்படின்னு யாருமே கண்டனம் சொல்லவே இல்லை. இந்த தாக்குதலை நியாயப்படுத்துறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொல்றாரு, அது என்னன்னு பாருங்களேன். Tough, smart, and sick. Really sick. From a policy standpoint, from a any which way you want to say, mentally, these are disturbed people. If you think I'm going to allow them, and powerful and rich, to have a nuclear weapon, you can tell your friends at the New York Times, not going to happen. ஈரான்ல ஆட்சியில இருக்கவங்க சிக் பீப்புள், அதாவது மனநிலை சரியில்லாதவங்க, அடிப்படைவாதிகள், தீவிரவாதிகள், இவங்க கிட்ட எல்லாம் அணு ஆயுதம் சிக்கிச்சு அப்படின்னா அது உலகத்துக்கே ஆபத்துன்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். ஒரு வகையில டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை டொனால்ட் ட்ரம்ப்புக்கே கூட நம்ம பொருத்தி பார்க்க முடியும். மாத்தி மாத்தி பேசுறது, பொய்ய வெளிப்படையா பேசுறது, பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு தைரியமா சொல்றது, எந்த நாட்டுக்குள்ள வேணா போய் என்ன வேணா செய்வேன் அப்படிங்கிற ஒரு ஆணவம், அதை தாண்டி கொச்சையான வார்த்தைகள்ல ட்ரூத் சோசியல் மீடியால பதிவிடுறது, தீவிரவாதிகள் கூட இதையெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அவ்வளவு மோசமாக அமெரிக்கனுடைய அதிபராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் கையில அமெரிக்கானுடைய அணு ஆயுதங்களை கண்ட்ரோல் பண்ற அந்த கீ இருக்கு அப்படின்னா அது உலகத்துக்கு ஆபத்தா இல்லையா? அந்த வகையில பார்த்தா ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறத தடுக்கிறத விட முதல்ல அமெரிக்கா கிட்ட இருக்கிற அணு ஆயுதத்தை டொனால்ட் ட்ரம்ப் கையில இருந்து காப்பாத்தி பறிமுதல் செய்யறது தான் உலகத்துக்கு முதல்ல நல்லது. இந்த போரை தொடங்கும் போது அமெரிக்காவுக்கு என்ன நோக்கங்கள் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார்னா, ஈரான்ல ஆட்சி மாற்றம், ஈரானை அணு ஆயுதம் தயாரிக்க விடாம தடுக்கிறது, ஈரானுடைய ஏவுகணை திட்டங்களை அழிக்கிறது, இது 3 தான் முக்கியமான நோக்கங்கள் அப்படின்னு சொன்னார். ஆனா இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு, நான் வேணும்னா ஈரான்ல இருக்கிற எண்ணெயை கூட எடுத்துக்குவேன், ஏன்னா நான் பிரசிடென்ட் அப்படிங்கிறத விட முதல்ல ஒரு பிசினஸ் மேன். இப்படிதான் வெனிசுலாக்குள்ள போனோம், 45 நிமிஷத்துல அங்க இருக்கிற பிரசிடென்ட்டை கடத்திட்டு வந்தோம், அடுத்து நம்ம பேச்சு கேட்கிற ஒரு ஆட்சியை வெனிசுலாவில் இப்போ உட்கார வச்சிருக்கோம். இந்த இடைப்பட்ட காலத்துல மில்லியன் கணக்குல வெனிசுலாவில இருந்து எண்ணெய் அமெரிக்காவுக்கு வந்திருக்கு, இதன் மூலமாக நம்ம பெரிய லாபம் சம்பாதிச்சிருக்கோம். ஏன் ஈரான்ல இருக்கிற எண்ணெய் நமக்கு கிடைச்சாலும் அது மிகப்பெரிய லாபம் தானே அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறத வெளிப்படையாவே சொல்றாரு. அதையெல்லாம் தாண்டி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல ஈரான் பணம் வசூலிக்க போறதாக சொல்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா, ஈரான்லாம் விடுங்க, ஏன் அமெரிக்கா அதுல பணம் வசூலிக்க கூடாதா? அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை நம்மளே கூட கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் பேசுறாரு. ஆக மொத்தம் இத்தனை உயிர்களை கொண்டு இவ்வளவு தூரம் உட்கட்டமைப்பு வசதிகளை சேதப்படுத்தி உலகம் முழுக்க பொருளாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தி நம்ம வீட்டுல கேஸ் கிடைக்க விடாம செஞ்சு இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அமெரிக்கானுடைய எண்ணெய் மற்றும் லாப வெறி தான் அப்படிங்கிறது நமக்கு இந்த போர்ல கொஞ்சம் கொஞ்சமாக நிரூபணமாகிட்டே இருக்கு. ட்ரம்ப் கொடுத்த கெடு இன்னையோட முடிய இருக்கிற நிலையில அமெரிக்கா கொடுத்த 15 அம்ச டிமாண்டுகளை ஈரான் மறுத்திருக்காங்க, அது ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக அவங்க புதுசா ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொண்ட ஒரு டிமாண்ட்ஸை பாகிஸ்தான் மூலமாக அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த 10 பாயிண்ட்ஸ்ல இருக்கிற சில முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னா, இடைக்கால தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு எங்களால உடன்பட முடியாது, நிரந்தரமாக இந்த போர் முடியணும், நிரந்தரமாக இனி எங்க மேல தாக்குதலே நடத்தப்படாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது முதல் அம்சம். 2வது விஷயம், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்து அனுமதிக்கப்படும், ஆனால் அதுக்கு நாங்க சுங்க வரி வசூலிப்போம்.
$2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு அந்த பக்கம் போற ஒவ்வொரு வர்த்தக கப்பல்கிட்டையும் நாங்க வாங்கலாம்னு இருக்கோம். அந்த பணத்தை வைத்து எங்களுக்கு ஏற்பட்ட இந்த இழப்புகளை அடுத்த 10-15 ஆண்டுகளுக்கு சரி கட்டுறதுக்காக நாங்க பயன்படுத்திப்போம் அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. நீண்ட காலமாக ஈரான் கேட்டுக்கிட்டு இருக்கிற இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, ஈரான் மேல விதிக்கப்பட்டிருக்கிற பொருளாதார தடைகளை நீக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த பொருளாதார தடைகளை வச்சுதான் ஈரானை பல ஆண்டுகளாக முடக்கி வச்சிருந்தாங்க. அப்படி பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும் போதும் இவ்வளவு தூரம் இந்த போரை ஈரானால தாக்கு பிடிக்க முடியுது அப்படிங்கிறது வேற விஷயம். அந்த பொருளாதார தடையை நீக்கணும், ஈரான் உலக அளவுல வர்த்தகத்துல ஃப்ரீயா ஈடுபடணும் அப்படிங்கிறது ஈரானுடைய முக்கியமான அம்சம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹெஸ்போலா ஈரான் சார்பாக அங்க லெபனான்ல இருந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இஸ்ரேலும் ஹிஸ்புல்லா மேல தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி லெபனான்ல இருக்கிற கிராமங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக காசாவில் எப்படி வீடுகளை எல்லாம் அடிச்சு தரமட்டமாகினாங்களோ அதே மாதிரி லெபனான்லயும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஹிஸ்புல்லா மேலேயும் லெபனான்ல நடத்துற அந்த தாக்குதலையும் இஸ்ரேல் நிறுத்தணும் அப்படின்னு இதுல ஒரு முக்கியமான டிமாண்டா வச்சிருக்காங்க. ஹிஸ்புல்லா லெபனானோட மட்டும் கிடையாது, இன்னொரு பக்கம் ஹமாஸ், இன்னொரு பக்கம் ஏமன்ல ஹவுதிகள், இன்னும் ஈரானுடைய ஆயுத குழுக்கள் யாரோடையும் சண்டை போடக்கூடாது, வளைகுடா நாடுகள்லயும் எந்த விதமான தாக்குதல்லையோ இல்ல மோதல்லையோ ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற உத்தரவாதம் அமெரிக்கா இஸ்ரேல் கிட்ட இருந்து வேணும் அப்படின்னு ஈரான் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக இனி வர்த்தக கப்பல்கள் போகணும் அப்படின்னா அதுக்கான விதிமுறைகளை ஈரான் தான் வகுக்கும். அதுக்கு நாங்க வாங்குற அந்த சுங்க வரியை ஓமனோட சேர்ந்து பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. காரணம், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிற அந்த கடல் அப்படிங்கிறது ஈரானுக்கும் ஓமனுக்கும் சொந்தமான கடல் தான். இந்த 2 நாடுகளினுடைய எல்லையில தான் இந்த கடல் வருது அப்படிங்கிறதுனால இந்த 2 நாடுகள் தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக போற அந்த பயணத்தை தீர்மானிக்க முடியும் அப்படின்னு ஈரான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில தான் ஓமனோட நாங்க அந்த நிதியை பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னப்பா, ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வராங்களே, அமெரிக்கா ஓகே சொன்னா இந்த போர் நின்றுமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனால் அமெரிக்கா ஓகே சொல்லலை. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இந்த 10 பாயிண்டை ஈரான் அனுப்புனது ஒரு நல்ல முன்னேற்றமாக நான் பாக்குறேன், ஆனா இது போதுமானதாக இல்லை. அவங்க இன்னைக்கு இரவுக்குள்ள ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கல அப்படின்னா நாங்க தாக்குதல் நடத்த போறது உறுதி அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் திரும்பவும் சொல்லியிருக்காரு. ஆனா அமெரிக்க ஊடகங்கள்ல சில செய்திகள் வெளியாச்சு. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை ஈரான் சைட்ல இருந்து ஏதாவது பாசிட்டிவான சைன் கிடைச்சிச்சு அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலை திரும்பவும் ஒத்திவைக்கிறது கூட தயாராக இருக்கிறதாக அமெரிக்க ஊடகங்கள்ல வெள்ளை மாளிகையில இருக்கிற சில அதிகாரிகள் சொன்னதாக செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இந்த தாக்குதலை டொனால்ட் ட்ரம்ப் போஸ்ட்போன் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படி ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் இதை போஸ்ட்போன் பண்ணாரு அப்படின்னா அதை இஸ்ரேல் ஏத்துப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்து இஸ்ரேல் தீவிரமான தாக்குதலை ஈரான் மேல நடத்திட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே 2 முறை கெடுத்து விட்ட இஸ்ரேல் திரும்பவும் அதை செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல மறுக்கவே முடியாது. அப்படி ஒருவேளை ட்ரம்ப் இந்த தாக்குதலை போஸ்ட்போன் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு இரவு அவர் சொன்ன மாதிரி ஈரான்ல இருக்கிற மின் உற்பத்தி மையங்கள், ஈரான்ல இருக்கிற பாலங்கள், பொதுமக்கள் பயன்படுத்துகிற இடங்கள், அவங்களுடைய வீடுகள் மேல தாக்குதல் நடத்தப்பட வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அப்படி இன்னைக்கு விடிய விடிய தாக்குதல் நடத்திட்டு நாங்க இந்த போர்ல ஈரானை முழுவதுமாக செயலிழக்க செஞ்சிட்டோம், இந்த போர்ல வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் நாளை காலையில அறிவிச்சாலும் அறிவிக்க வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இந்த போர்ல இருந்து எப்படி வெளியேறது அப்படிங்கிறது தெரியாம தான் அமெரிக்கா கடந்த சில வாரங்களாக இந்த போர்ல இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பாக அமெரிக்கா இதை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா ஈரான் அதுக்கு பதில் தாக்குதலையும் நடத்துவாங்க. எங்க நடத்துவாங்கன்னா வளைகுடா நாடுகள்ல இருக்கிற மின் உற்பத்தி திட்டங்கள், அதையும் தாண்டி வளைகுடால இருக்கிற மக்களுக்கு இது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். காரணம், இந்த வளைகுடா நாடுகள் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை தான் பெரிய அளவுல குடிநீர் தேவைக்காக நம்பி இருக்காங்க. அவங்களுடைய பொருளாதாரம் எண்ணெய், கேஸ் இதை நம்பி இருக்கு. இது எல்லாத்தையுமே முற்றிலும் அழிக்கிற வகையில ஈரான் ஒருவேளை தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆகும். வளைகுடா நாடுகளையே பல ஆண்டுகளுக்கு பின்னாடி இழுக்கிற மாதிரி ஆகிரும். அதனால இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன மாதிரியே அவர் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாரு அப்படின்னா அந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஈரான் மேல மட்டும் நடத்தப்படுற தாக்குதல் இல்லை, ஏதோ ஒரு மூலையில இந்தியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம மேலேயும் இந்த உலகத்தின் மேலேயும் நடத்தப்படுற ஒரு போர்க்குற்ற தாக்குதல். ஈரானுடைய அதிபர் மசூத் பெசிஸ்கியான் ஈரானுடைய கோடிக்கணக்கான மக்களோட சேர்ந்து நாங்களும் இந்த தேசத்தை தற்காப்போம் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இதன் மூலமாக அமெரிக்கானுடைய இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலை எதிர்கொள்றதுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சிக்னல் நமக்கு கிடைக்குது. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் உட்பட அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில மத்தியஸ்தம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தா இந்த தாக்குதலை நிறுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த வீடியோவை நம்ம ஷூட் பண்ற இந்த நொடி வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலை நாங்க ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு எந்த விதமான அறிவிப்பையும்
அறிக்கையும் அவர் கொடுக்கல. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கு இரவு என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி. இதுக்கிடையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு இஸ்ரேல் தீவிரமா ஈரான் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பா ஏற்கனவே ஈரானுடைய 2 பெட்ரோகெமிக்கல் திட்டங்கள் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க. இன்னைக்கு 3வதாக ஒரு பெட்ரோகெமிக்கல் கிடங்கின் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஈரான் மக்கள் ட்ரெயின்ல போறத தவிர்த்துருங்க அப்படின்னும் இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக அவங்க ஈரான்ல இருக்கிற ட்ரெயின்களை குறிவைக்க போறாங்க அப்படிங்கிறது முன்கூட்டியே நமக்கு தெரிய வந்திருக்கு. அப்படி தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதுவுமே ஒரு போர்க்குற்றம் தான். கொரமாபாத் அப்படிங்கிற ஈரானுடைய ஒரு விமான நிலையத்தின் மேலையும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்காவும் யுஎஸும் சேர்ந்து ஈரானுடைய மின் உற்பத்தி திட்டங்கள் மேல தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால அதை எதிர்க்கிற வகையிலையும் அமைதி திரும்பட்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துற வகையிலையும் ஈரானுடைய மியூசிஷியன் அலி கஸ்மாரி அப்படிங்கிறவரு தாம்வாந்த் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற அந்த மின் உற்பத்தி மையத்தினுடைய வாசல்ல உட்காந்து வாசிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய இந்த இசையின் மூலமாக அமைதி திரும்பட்டும், தாக்குதல் நடத்தப்படாது அப்படிங்கிறத நான் நம்புறேன் அப்படின்னு அவர் அந்த இடத்துல உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் சவுதி அரேபியாவையும் பஹ்ரைனையும் இணைக்கிற கிங் ஃபஹத் காஸ்வே அப்படிங்கிற அந்த பாலத்தை ஈரான் குறி வச்சிருக்கிறதாகவும் அதனால அந்த பாலத்தின் மீது போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் சவுதி அரேபியாவில் இருக்கிற அல் ஜுபைல் அப்படிங்கிற தொழில் நகரத்தின் மேலேயும் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தொழில் நகரத்துல தான் பெட்ரோகெமிக்கல் திட்டங்கள், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டங்கள் எல்லாம் அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க மிகப்பெரிய அளவுல தீ ஏற்பட்டிருக்கு. அதை கட்டுப்படுத்துற பணியில சவுதி அரேபியா ஈடுபட்டிருக்கு. இஸ்ரேல் மேல ஹெஸ்புல்லாவும், ஹெஸ்புல்லா மேல இஸ்ரேலும் தீவிரமான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒருவேளை அமெரிக்கா சொன்ன மாதிரி ஈரான் மேல அந்த மோசமான தாக்குதலை நடத்தினாங்க அப்படின்னா ஈரான் ஏமன்ல இருக்கிற ஹவுதிகள் மூலமாக இந்த செங்கடல் பகுதியை முடக்கிறத ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்திருக்கு. அப்படி ஒருவேளை செங்கடல் பகுதி முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது உலக அளவுல மிகப்பெரிய பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மட்டும் உறுதி. பார்ப்போம். இன்னைக்கு இரவு ஒரு முக்கியமான இரவு. மேற்கு ஆசியாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.